Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவராஜ் சித்த வைத்தியசாலை திருப்பத்தூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 7448811500. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியா யூஎஸ் டீல் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் இதை பற்றி என்ன? ட்ரேட் டீல் பொறுமையாக இருந்தால் எவ்வளோ அசாத்தியமான விஷயங்களை சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட இந்த ஒப்பந்தம் ரொம்ப முக்கியமானது. எவ்வளவோ கழுவி ஊற்றுனாங்க, இவங்களுடைய பொருளாதார கொள்கை தவறாக போயிடுச்சு, அதனால தான் இந்த 50% சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்தியாவின் நலன்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒற்றை புள்ளியில் பாரத பிரதமர் நின்னார். கடைசியில் இந்த கால் யாருக்கு பண்ணாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், உங்களால் நினைவுபடுத்த முடியுமா? அமெரிக்க அதிபர் பாரத பிரதமருக்கு பண்ணாரா? பாரத பிரதமர் அமெரிக்க அதிபர் பண்ணாரா? அமெரிக்க அதிபர் பாரத பிரதமருக்கு பண்ணார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் இறங்கி வந்தா யார் ஏறி போனான். அவர் அறிவித்தது என்ன? 50% வரைக்கும் இருந்த வரியை நாங்கள் 18% குறைக்கிறோம் சொல்லியிருக்கார். இது இந்தியாவுக்கு கிடைச்ச நல்வாய்ப்பா கெட்ட வாய்ப்பா? இந்த 18% அப்படிங்கிறது பல உலக நாடுகளுக்கு இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனால் நம்மோடு டெக்ஸ்டைல் உட்பட பல விஷயங்களில் போட்டியில் இருக்கக்கூடிய நாடுகளோட கம்மியானது. அப்போ இது ஒரு சாதனையாக, இது வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஒன்றுமே அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத ஒருத்தரோட சொல்லணும், இது வந்து சாதனையாக இல்லையா? நாம் என்ன நிலைமையில் முன்னாடி இருந்ததோ அதை அப்படியே ரோல் பேக் பண்ணியிருக்காங்க வித்தவுட் மிஸ்ஸிங் எனிதிங். இதில் இருந்த பியூஷ் கோயல் அவர்களை அமெரிக்க பத்திரிகை பாராட்டுது. பொலிட்டிகோன்னு ஒரு பத்திரிகை வந்து டஃப் நெகோசியேட்டர் நரேந்திர மோடி பாரத பிரதமருக்கு கொடுத்த ஒரு கிரெடிட்டை பொலிட்டிகோ பத்திரிகை அஸ்வினி வைஷ்ணவ் பயங்கரமான பியூஷ் கோயலுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு டீலை வந்து அவர் அழகாக முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து எப்படி வாங்க முடியும்? நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், அமைச்சர் பியூஷ் கோயல் இத்தனை பேரும் இறங்கி போய் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஓவர் ஃபோன் இது டீல் முடிஞ்சிருக்கு. இதை விட ஒரு பெரிய சாதனை என்ன வேணும்? ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்களோ மற்றவர்களோ விமர்சனம் வைக்கிறாங்க அவர் மேலே இந்த டீல் பற்றி. அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு யூஎஸ்லேயோ இல்லை ஒரு யூரோப்பியன் யூனியன்லையோ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது அவங்களுடைய அந்த நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுது. செனட்டில் நிறைய இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பப்ளிக் ஒப்பீனியன் கூட யூரோப்பியன் யூனியனில் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறாங்கன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இந்த முக்கியமான விஷயம் ஏன் நாடாளுமன்றத்தில் இதை டிஸ்கஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதே சார். ராகுல் காந்தி எந்த கட்சிங்க? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி 2004-2009 போது அமெரிக்காவுடைய 123 ஒப்பந்தம் நிர்பந்தத்துக்கு அடிபணிந்ததா இல்லையா? நீங்கள் வரலாற்றை போய் பாருங்க. திரு மன்மோகன் சிங் அவர்கள் காங்கிரஸோடைய பிரைம் மினிஸ்டர், நான் ராஜினாமா பண்ணிடுவேன் பாருங்க. நீங்கள் பொதுவெளியில் இருக்குதா இல்லையா பாருங்க. 123 ஒப்பந்தம் வரலன்னு காங்கிரஸுடைய நலத்தை மீறி, திமுகவுடைய அதிருப்தியை மீறி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி அது 123 ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாங்க. அது அழுத்தத்தினால் வந்ததா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். காண்டலீசா ரைஸ் அந்த நாட்டு அமெரிக்காவுடைய உள்துறை அமைச்சர் அவங்க சொன்னதுனால மும்பை தாக்குதலுக்கு பிறகு நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லைன்னு அன்னைக்கு உள்துறை அமைச்சர் அந்த சிதம்பரம் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது அழுத்தமா இல்லையாங்க? அப்படி ஏதாவது நடந்திருக்கா? ஆபரேஷன் சிந்தூர் யாரா அழுத்தம் கொடுத்தாங்களா? நாம அறிவிச்சோம் நம்ம போற நிறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒப்பந்தத்தில் நமக்கு சலுகை கிடைச்சு 123 ஒப்பந்தத்தில் நமக்கு அழுத்தம் இருந்தது. நாம வந்து அமெரிக்காவுடைய நிர்பந்தத்தை ஏற்க வேண்டிய அவசியம் வந்தது. இதுல நமக்கு வந்து இருந்த சலுகை மீட்கப்பட்டிருக்கு. இதுல எப்படி அழுத்தம் வரும்? இதுல வந்து என்ன வெற்றி? யாருக்கு வெற்றி இல்லை? இது ராகுல் காந்தி இதை கேட்கலாமா? அவருக்கு ஏதாவது புரியுதா புரியலையா? மூணாவது விஷயம், இது அக்ரிமெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல விவாதிக்கப்படணும், கட்டாயம் விவாதிக்கப்படணும், நோ டவுட். நான் விவாதிக்கப்படக்கூடாது, நான் ஜனநாயகம் பொதுவாக நடக்கணும்னு நினைக்கிறேன், டெமோக்ரஸி வேணும்னு நினைக்கிறேன். ஏன் விவாதிக்கப்படக்கூடாது நினைக்கிறேன்? விவாதிக்கப்படுறதுக்கு நேரம் காலம் இருக்குது, புரோட்டோகால் இருக்குது, செய்வாங்க. ஏன்னா இது ஓரலாக 2 தலைவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. இன்னும் அக்ரிமெண்ட் வரல. யூரோப்பிய யூனியனோட ஒப்பந்தம் வந்து பெரிய வெற்றி. இன்னும் சொல்ல போனால் அந்த ராஜதந்திரத்தில் இந்த பக்கம் சொல்லுவாங்க, தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனைமரத்தில் நெருக்கெடுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு காயினை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் அந்த காயினை உள்ள வச்சாரு நரேந்திர மோடி அவர்கள். யூரோப்பிய யூனியன் கூட பல நாள் பேசி 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 இந்த ஒப்பந்தம் வந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை எல்லாருக்கும் கிட்டத்தட்ட நாட் லெஸ் than 1 year அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. பல கட்டங்கள் பேச்சு வந்துச்சு. இப்போ வந்து அவங்க குடியரசு தினத்துக்குள்ள வந்திருந்தாங்க, எல்லாருமே போட்டு பியூட்டிஃபுல்லாக ஹாப்பியாக கையெழுத்து போட்டாங்க. அந்த மாதிரி இன்னும் ஒப்பந்தம் கையெழுத்தாகல. ஃபார் இன்ஃபர்மேஷன், இது ஓரலாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. இம்மிடியட் எஃபெக்டாக நான் கொடுத்தா என்னென்ன டேர்ம்ஸ், என்னென்ன கண்டிஷன்ஸ், இந்தியா என்ன கொடுக்கணும், அமெரிக்கா இதெல்லாம் இனிமேல் தான் வாதிக்கணும். அப்படி ஒன்று வரும்போது நீங்கள் சொல்லுங்கள், இல்லாட்டி அதற்கு முன்னாடியே சலுகைகளை சொல்லுங்கள், அதற்கு முன்னாடி உங்களுடைய கோரிக்கைகள் வைங்க, கட்டாயம் ஏற்கொள்ள. விவாதிக்கப்பட வேண்டியதா? எஸ். யூரோப்பிய யூனியனோட ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது, அமெரிக்காவோட ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை. இது 2 தலைவர் ஒப்புக்கொண்ட விஷயம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அதனை தெரியும். நான் என்ன செய்யறேன்? ராகுல் காந்திக்கு தெரியலன்னா ஹவு கேன் ஹெல்ப் யூ?
திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் இதை பற்றி பதிவு போடுறாரு. நம்ம நரேந்திர மோடி அவர்களும் வந்து பாரத பிரதமரும் வந்து 140 பில்லியன் மக்கள் சார்பாக இதுக்கு இந்த 18% டேக்ஸ் குறைச்சதுக்கு நன்றி சொல்கிறேன்னு போடுறாரு. இதுவே அவங்க வந்து ஓப்பனாகவே அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் ட்ரம்ப் அவர்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நிறைய அவங்களுடைய அந்த ஒயிட் ஹவுஸில் இருந்துமே வந்து ட்வீட் போட்டே இருக்கிறாங்க. ரஷ்யாவிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய எண்ணெயை நிறுத்துறதுக்கு இந்தியாவில் வந்து ஓகே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போடுறாங்க. ஆனால் நம்ம பிரதமர் அவர்கள் அதுக்கு மறுப்பு எதுவும் போடல. இது டிப்ளமேட்டிக்னு எடுத்துக்கணுமா, இல்லைன்னா வந்து இதை வந்து டிஸ்கம்ஃபர்ட்னு எடுத்துக்கணுமா? 1000 சொல்லுவீங்க, நான் உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதில் எந்த குழப்பம்? அமெரிக்காவில் வந்து அதிபர் சொன்னார், ஆபரேஷன் சிந்தூர் நான் தான் நிறுத்தினேன்னாரு. அவர் சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். இன்னைக்கு 100 முறை சொல்கிறார். பல பேர் ஒப்புக்கொண்டாங்க. பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒப்புக்கொண்டுட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு என்னன்னு, இதை அறிவிச்சது யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாரத பிரதமர் பார்லிமெண்ட்ல பேசும்போது யாருடைய அழுத்தமும் கிடையாது, நாம முடிவெடுத்தோம் சொல்லி சொன்னார். சரிங்களா? அது வந்து ட்வீட் கிடையாது, இது அவருடைய பேச்சு பார்லிமெண்ட்ல. என்ன கணக்கு அப்படின்னா, இதெல்லாம் கடந்து பல காலத்தில் அவர் வந்து கத்திக்கிட்டே இருந்தாரு, எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும், இந்தியா போற நிப்பாட்டினாரு. யாருமே கண்டுக்கல. அவரா பேசிட்டு இருந்தார். நோபல் பரிசு கம்பெனி திட்டிட்டு இருந்தார். அவர் சொல்றதுக்கு நம்ம ஏன் சண்டைக்கு போகணும்? யாரோ ஒருத்தர் நம்ம ஏன் சண்டைக்கு போய் நம்ம கெடுதல் வாங்கணும்? சைனா கூட நம்ம பகைக்கு போகிறதில்ல. ஏன்? நாளைக்கு தேவைப்படுவான். புரியுங்களா? அப்போ நம்ம பகைக்கு போகாமல் இருந்தோம். இதுதான் டிப்ளமசி. பியூட்டிஃபுல்லாக பண்ணோம். ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க 1000 கிளைம் பண்ணிட்டு போகிறாங்க. ஒப்பந்தம் வரட்டும், தெரிஞ்சுக்க போது கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்தாகணும். அன்னைக்கு நம்ம பேசுவோம். நீங்கள் ஏங்க நிப்பாட்டினீங்கன்னு கேட்போம். உலக நாடுகளில் பெட்ரோலிய பொருட்கள் கிடைக்காம அல்லாடிட்டு இருக்காங்க. அந்த பெட்ரோல் பொருளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல், விலை உயர்வு இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கு இந்திய அரசு. இது 4-5 வருஷமா ₹1 ஏறலை. ₹1. அண்ணன் சிதம்பரம் அவர்கள் நீதித்துறை அமைச்சராக இருந்தபோது டெய்லி பெட்ரோல் விலை ஏறி இருந்துச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக பெட்ரோல் விலை எப்போ ஏறிச்சு உங்களுக்கு ஞாபகத்தில் சொல்லுங்கள். ஒரு நாள் ஞாபகத்துக்கு, போன வாரமா முந்தின வாரமா, அதுக்கு 10 நாள் சொல்லுங்கள். ஒரு நாள் பெட்ரோல். அப்போ உலக நாடுக்குள்ள பெட்ரோலிய பொருட்கள் கிடைக்காம அல்லாடும் போது நம்மகிட்ட பெட்ரோல் விலையேற்றம் கூட இல்லாமல் உட்காந்துருக்கோம். அப்போ எவ்வளோ முக்கியமான விஷயம் அது. அப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பேலன்சிங் ஆகிட்டு நடக்குது. அப்போ அமெரிக்கா கிளைமெண்ட் போட்டோம். ஒப்பந்தம் வரும்போது நீங்கள் சொல்லுங்கள், கூட்டி குறைச்ச பிறகு சண்டைக்கு போடுவோம். யார் மறுக்கிறா? ஒயிட் ஹவுஸை சொல்லிட்டு நம்ம ஏன் சொல்லணும்? ஒவ்வொருத்தருக்கும் ரிட்டாரிக்காக பதில் சொல்லிட்டு இருந்தால் இதான் நமக்கு வேலையா? சண்டை போடுறது வேலையா? வேலையில் காரியத்தில் கண்ணா இருக்க முக்கியமா? காரியத்தை சண்டை போட்டுட்டு இருந்தால் காங்கிரஸ் கட்சி பாலாக்கி விட்டுருச்சு. காரியத்தில் கண்ணா இருந்து 1 by 1 சாதிச்சுக்கிட்டே வர்றாரு நரேந்திர மோடி. இப்போ 2024ஆம் ஆண்டினுடைய ஒரு தரவுப்படி என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்தியாவிற்கு அமெரிக்கா ஏற்றுமதி செய்த பொருட்களினுடைய மதிப்பு $41.5 பில்லியன். அதே வருஷம் இந்தியாவுக்கு அமெரிக்கா வழங்கின சேவைத்துறையினுடைய ஏற்றுமதி மதிப்புங்கிறது $41.8 பில்லியன். ஸோ இது ரெண்டையும் கூட்டினாலே கிட்டத்தட்ட 83 பில்லியன் தான் வருது. ஆனால் இது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் $500 பில்லியன் அந்த மதிப்பு உயர்த்துவோம் அப்படின்னு அவங்க ஒரு கோல் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500%க்கு மேலே. இதை நம்ம ஒத்துக்கிட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க. வர்த்தகம் தானே, இறக்குமதி. நான் சொல்லியிருக்காங்க, வர்த்தகம் இந்தியா US ட்ரேடு 500 கோடிக்கு வரும், 500 மில்லியனுக்கு வரும், 500 ட்ரில்லியன். சந்தோஷம் தானே. நானும் கொடுப்பேன், நீங்களும் கொடுப்பீங்க தானே. நம்ம 1947 நம்ம பட்ஜெட் என்னவா இருந்துச்சு? 2025 தான் பட்ஜெட்டா? ஏன்னா கூடத்தானே செய்யும். வர்த்தகம் கூடட்டும். வர்த்தகம் கூடல நீங்கள் வாங்கிட்டே இருப்பீங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லுங்கள், யோசிங்க. இல்லை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம், உங்களை வாங்க மாட்டோம்னு சொல்லுங்கள், யோசிப்போம். இன்னைக்கு நேற்று இதுவாக இருந்துச்சு, நாளைக்கு இவ்வளோ வரும். சந்தோஷம் தானே, வளரும் தானே. இந்தியாவில் வந்து அவங்க ஒரு விவசாய பொருட்களை எல்லாம் இங்கே வந்து அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்கள் இங்கே உள்ள வரப்போது. அமெரிக்காவிலேருந்து நிறைய பொருட்களுக்கு 0% டேக்ஸ் அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய சந்தை, ஒரு பெரிய மார்க்கெட். இப்போது இது அமெரிக்காவுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும், அவங்களுக்கு பெனிஃபிட் தருமா? இந்தியாவில் அது எந்த வகையான ஜாப்ஸ் கிரியேட் பண்ணும், இல்லை நமக்கு அது எந்த வகையில் பெனிஃபிட்? என்ன நம்மளோட, ஏன்னா நம்மளுக்கு அவங்க 18% டேக்ஸ் போட்டிருக்காங்க. 25% குறைச்சி 50. ஓகே, இந்த ரிவர்சல் டேக்ஸை சேர்த்து 18% போட்டிருக்காங்க. பட் அதுவே நம்ம அவங்களுக்கு 0%ல் கொடுக்குறோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இது யாருக்கு பெனிஃபிட் அதிகம்? இது வந்து வின்னா அல்லது நம்ம அவங்களுக்கு சரணடைஞ்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அந்த பேர் சரியாக நினைவில் வரல. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காவுடைய ஒரு ப்ரீடு ஒன்று எடுத்து இதுதான் வாங்கணும்னு சொல்லிட்டு இதே வெளிநாடுகள்லேருந்து அழுத்தம் வந்து அதை இந்தியாவில் கொடுத்தாங்க. நம்ம வந்து பாராளுமன்றம் வரைக்கும் போய் பயங்கரமாக சண்டை போட்டு அது வந்து பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. அப்படி பண்ண காங்கிரஸ் கட்சி, அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் கட்சி இதை பற்றிலாம் பேசல அர்த்தம் இல்லை. இந்தியாவுடைய அடிநாதமாக இருப்பது வேளாண்மை, விவசாயம். அதை விட்டு கொடுக்காமல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நிறைய டெக்னாலஜி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கால்நடை பண்ணைகளுடைய டெக்னாலஜி எடுத்துருந்தார். கால்நடைத்துறையில் இந்தியா நம்பர் 1 இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் இன்னொரு நாட்டில் நெதர்லாண்ட்ஸ்லையோ அமெரிக்காலேயோ ஒரு 4 டெக்னாலஜி இருக்குது, அது கொண்டு வரது தப்பே கிடையாது. நம்ம ஊரில் கார் இருக்குது, ஆனால் நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து கார் இறக்குமதி பண்ணுறோம், தப்பு கிடையாது. ஸோ அது வந்து பாழாயிருங்கிற அவசியம் இல்லை. அது வந்து நம்ம வரலாம், வச்சுக்கலாம். அப்போ அட் வாட் காஸ்ட், அது என்னவாக வருகிறது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கணும். அவ்வளோதான். நம்ம வந்து அமெரிக்காவிலேருந்து சில பொருட்கள் இறக்குமதி ஆகலாம், வேளாண் பொருட்கள் இறக்குமதி ஆகலாம், நான் மறுக்கலாம். அதெல்லாம் வரவே வராதுங்க. நான் ஏன் உத்தரவாதம் கொடுக்கணும்? வரலாம். அது இந்தியாவுடைய நலனை, இந்திய விவசாய நலனை பாதிக்காமல் இருக்கும், நான் கேரண்டியாக நம்புகிறேன். ஏன் அப்படின்னா
MS சுவாமிநாதன் கமிட்டியுடைய பரிந்துரையை ஏற்று விவசாய விளைபொருட்களுக்கான உரிய விலையை மத்திய அரசு கூட்டிக்கிட்டே வந்திருக்கு 2014 இன்னைக்கு வரைக்கும். எவ்வளோ 2014 முன்னாடி இருந்துச்சுங்கிறது நீ பார்த்துங்க. விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 எத்தனாயிரம் கோடிங்கிறப்ப சிந்தாமல் செதறாமல் அப்படியே அள்ளி வந்து கொடுத்துருக்கு. எவ்ரி இயர் 6000 ரூபா கொடுத்துருக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும். இப்போ விவசாயிகள் நலனில் கவனமாக இருக்கக்கூடிய இந்த அரசு, விவசாயிகள் தான் இந்த இந்திய வேளாண்மை உற்பத்தியுடைய அடிநாதம் தெரிஞ்சுக்கிறவர், அதை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஏதாவது தப்பாக வந்துச்சுன்னா we will raise our voice. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவனுடைய இயக்குனர் அஜய் ஸ்ரீவத்சவா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த அறிவிப்பை உடனே கொண்டாட வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது காரணம் நான் என்ன சொல்லுது, அவர் கொண்டாட வேண்டாம், நான் என்ன பண்ணுறது, கொண்டாட வேண்டாம், உட்காந்துக்குங்க. இல்லை அப்படின்னா இதில் வந்து ஒரு கன்சர்ன் இருக்குங்கிறத அவர் சொல்ல வராரான்னு நான் கேட்குறேன். கன்சர்ன் இருக்கலாங்க, நான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். நான் சொன்னேன் அமெரிக்காவிலேருந்து வேளாண் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படாதுன்னு நான் சொன்னேன். படலாம் வரும்போது நம்ம பார்ப்போம். நான் 2 ஃபோன் கான்வர்சேஷன் நடந்தது, அதுக்கு மேலே இதுக்கு மேலே யோசிக்க வேண்டிய இவ்வளோ தான். அவர் கொண்டாட வேண்டாம், வருத்தப்பட்டு உட்காந்து கூட்டம், வருத்தப்பட்டு பாரஞ்சவங்க கூட்டம், நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. நமக்கு என்ன இருக்குது, இப்போ ஸ்ரீவத்சவா சொல்லட்டும், யாரும் அஜய் வத்சவா சொல்லட்டும், நோ இஷ்யூஸ், தே கேன் எக்ஸ்பிரஸ் தேர் ஓன் ஒப்பீனியன். எந்தெந்த துறையெல்லாம் வந்து இப்போது இந்த டீல் இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறமாக இந்தியாவில் எந்தெந்த துறைக்கெல்லாம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அதாவது நம்ம ஏற்றுமதி இறக்குமதிங்கிறது வந்து ஒரு டியூவல் டீலுங்க. 2 விரும்பம். நம்மக்கிட்ட இருந்து பல பொருட்கள் ஏற்றுமதி ஆகிறது, நமக்கு பல பொருட்கள் இறக்குமதி ஆகுது. 2மே தான். ஒரு பைக்கை ஏற்றுமதி பண்ணல பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு. நீங்கள் அந்த 50% டீல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து நம்ம வந்து இங்கேருந்து புல்லட்டை ஏற்றுறதா கொஞ்சம் அது இதை மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே இருக்குது. அவன் ஒரு பொருள் வச்சுருப்பான், நாம் ஒரு பொருள் வச்சுருப்போம். இதில் அந்த பேலன்சிங் ஆகிட்டு ரொம்ப முக்கியம். யாருக்கு எது தேவையோ அது கொண்டு வந்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து பீஸாவும் இதுவும் மற்ற நம்ம நிறைய வந்து சாப்பிட்றாங்க. KFCயா அந்த சிக்கன் அதெல்லாம் நம்ம ஊர் கடை கிடையாது. நம்ம வந்து அதெல்லாம் வாங்கி விற்கிறாங்களா, சாப்பிட்றாங்களா. நமக்கு அது அமெரிக்காவோட பிராண்ட் வந்தால் வந்து நம்ம மக்கள் பிடிச்சி தான் யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதெல்லாம் இருக்குது நமக்கு. அப்போ எது வரும் எது வராது, மக்களுக்கு பிடிச்சிருந்தா வரும், மக்களுக்கு அந்த மோகம் இருக்குது வரும். அதனால் அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கும். அதனால தான் ஓப்பன் பண்ணாங்க. உங்கள் தகவலுக்காக பொக்ரான் 2 அணு ஆயுத பரிசோதனை வந்து வாஜ்பாய் அரசில் செஞ்ச போது நமக்கான சாங்ஷனை விதித்தது அமெரிக்க அரசு. இஃப் ஐம் நாட் ராங், கிளின்டன் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து சாங்ஷனை போட்டாங்க, நம்ம கவலைப்படவே இல்லை. அவர்களே போராடி மல்லு கட்டி, எப்பா இந்தியா பெரிய மார்க்கெட்டுப்பா, இவனுக்கு வந்து 4 பேஸ்ட் கிடையாதுன்னா வேப்பங்குச்சி வச்சு தேய்ச்சி போயிடுவான்ப்பா, நீ தான் நம்ம தான் விற்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களாக ரீவேம் பண்ண. அவ்வளோதான். நம்ம அவர்களுக்கு நாம தேவை. அப்போ நம்மளை சரியாக பயன்படுத்திக்கணும், அவருடைய கேட்டுக்காதோம். அவர்களை சரியாக பயன்படுத்திக்கணும் நம்ம தெரியும். நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளோ பெரிய டஃப் நெகோசியேட்டருங்கிறத ட்ரம்ப்பே 100 முறை சொல்லியிருக்காரு. நரேந்திர மோடி அவர்களுக்கு பியூட்டிஃபுல்லான இங்கிலீஷ் தெரியும். ஆனால் ஒரு வீம்புக்குன்னு உலக நாடுகளில் பூரா போய் ஹிந்தியில் தான் பேசியிருக்காரு. அடுத்த நாடு தலைவரோட ரஷ்யா எப்படி அவருடைய மொழியை கடைபிடிக்குதோ, சைனா எப்படி அவருடைய மொழியை கடைபிடிக்குதோ, அமெரிக்கா எப்படி அவருடைய மொழி, அதே மாதிரி நம்முடைய இந்திய மொழியை கடைபிடிச்சு வந்திருக்காரு. அவர் வந்து ஹிந்திக்காரர் கிடையாது, உங்கள் தகவலுக்கு. அவர் குஜராத்திக்கார், அவருடைய தாய்மொழி கிடையாது. சரிங்களா? அப்போ அவர் வந்து அவருடைய இடத்துல என்ன உத்தரவு அப்படி இந்த நாட்டுக்கு எதுவையோ அதை வலுவான்னு செஞ்சிருக்காரு. இனிமேலும் செய்வார், நம்ம நம்புவோம். ராகுல் காந்தி அவர்கள் என்னை பேச விடலை, மக்களவையில் என்னை பேச விடலை அப்படிங்கிறது வந்து அது சரி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து அந்த புத்தகம் வெளியிடப்படாத அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்தை சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு ரூல் இருக்குங்கிறது இருந்தாலும், ஆனால் அவருடைய தரப்பில் அவர் வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரை பேச அனுமதிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அது விவாத பொருளாக மாறிடுச்சு. அவர் வந்து பேச அனுமதிச்சிருந்தாங்கன்னா அதற்கு பதில் கொடுத்து, இப்போ நீங்கள் சொன்னதே அதே ராஜ்நாத் சிங் அவர்கள் பதிலுரை கொடுக்கும்போது அழகாக வந்து அப்படி ஒரு புஸ்தகமே இல்லை, அப்படி ஒரு மேகசினில் யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், அந்த புக் எங்கே அப்படின்னு தான் எங்களுக்கு காப்பியை காட்டுங்க. அதுபோக அன்றைக்கி சைனா வந்து உள்ள இந்தியாவுடன் உள்ள நுழையும் போது என்ன நினச்சிங்கன்னு தெளிவாக சொல்லிட்டு போகிறோம். அவ்வளோதான். 2 மணி நேரங்கிற ஒரு மேட்டரே கிடையாதுங்க. நாங்கள் கடைசி அந்த அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்க சாப்டர் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்தியா ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்தது, நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தது, ஈக்குவலான ஆப்போசிட்டான கவுண்டர் ரியாக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி சொன்னது. இது மாதிரி ஒரு சுதந்திரம் பேசாமல் வாயை மூடிட்டுருங்கன்னு கண்டலிசா ரைஸ் சொன்னபோது அது இனிச்சது திரு ராகுல் காந்தி. எங்கே இருந்தார் அப்போ? திரு சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தவர் சொல்கிறார், பப்ளிக்கில் இன்னும் இருக்காது, நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. அப்போ வந்து ராகுல் காந்தி கண்ணே தெரியல. நம்ம ஊரில் வந்து குருவியை சூற மாதிரி 250 பேர் சுட்டு போயிட்டான். அதுக்கு பதிலுக்கு நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னாரு. 22 பேருக்கு நம்ம வந்து அங்கே 100கணக்கான பேர் தூக்கணும். அது வந்து உங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை, யாரும் கண்ணில் தெரியல. அமெரிக்கா வந்துருச்சா, சைனா வந்துருச்சா, எங்கே வந்துச்சு? நீங்கள் இந்தோ சீனா வாரில் என்ன பண்ணீங்க? நம்முடைய பகுதி இன்னைக்கு நம்ம கையில் இருக்குதா? யார் கொடுத்தது? எப்போ கொடுத்தது? நேரு வந்து என்ன பண்ணிட்டு, இந்திரா காந்தி என்ன பண்ணிருந்தாங்க? ஏதாவது பேசுவாங்களா? பாகிஸ்தானோட போர் கொடுத்துட்டு திரும்பி எல்லாத்தையும் மீட்டு விட்டு கொடுத்துட்டு வந்தாங்களே, மறப்பாங்களா? இந்தியாவுடைய கச்சத்தீவு யாரோடது? நீங்கள் ஒரு தனி மனிதராக சொல்லுங்கள், கச்சத்தீவு யாரோடது? எங்கே போச்சு? யார் பீரியடில் போச்சு? இந்தியாவோட பகுதியில் தூக்கி கொடுத்துட்டு இவங்க பேசுகிறாங்க, உள்ள பீரங்கி வந்துச்சா, ஸ்லோவாக வந்துச்சா, 8 காலம் பயம் அப்படி நெரேட்டிவில் பயங்கரமாக எங்க இருக்கிறப்புறம் தூக்கி கொடுத்துட்டு இவங்க என்ன பேசுறது? அப்போ இவர்கள் தடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய வியப்பாக இருக்குது. தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பேசிட்டு போகிறார், யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க.
அவர் கலாதேவி கலான்னு சொல்லிட்டு யாருமே கவனிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசிருப்பாரு, யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவர் பேச விடாம தடுக்க போய் பெரிய மேட்டரா இருக்குமோ எல்லாம் கவனிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அதை வந்து தடுத்து எனக்கு ரொம்ப பெரிய வியப்பா இருக்கு. அதுல வந்து தக்க பதில் வந்து சாதாரணமாவே கிடைக்குது, லாஜிக்கலாவே கிடைக்குது. இவங்களுக்கு ஏன் வந்து அது லீகலா யோசிக்க தெரியலன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப சென்சேஷனல் விஷயம் அப்படின்னு நினைச்சதுனால அதை தடுத்தாங்களா? பார்லிமெண்ட்ல பேசாம நீங்க எங்க பேசுவீங்க? சென்சிட்டிவான விஷயங்கள், சென்சிபிளான விஷயங்கள் எங்க பேசுவீங்க? பார்லிமெண்ட்ல தான் பேசணும். மக்கள் மன்றத்தில் பேசினா சட்டமன்றத்தில் பேசுங்கன்னு சொல்லுவீங்க. சட்டமன்றத்தில் பேசினா பேசக்கூடாது, எங்க தான் பேசுவாங்க? அப்படி தடுத்ததுனால தான் இவங்க சொல்றாங்க, பயப்படுறாங்க, அவங்க பக்கத்தில் தவறு அந்த இருக்கு மாதிரியான ஒரு வாதத்துக்கு அவங்க அனுமதிச்சிருக்க வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அவங்க தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் தான் சொல்றேன். இவங்க வந்து பயப்படுறாங்கிற மாதிரி ஜோதிமணி அக்கா சொல்றாங்க, அவர்கள் கண்களில் நான் பயத்தை பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களுக்குலாம் பயமே கிடையாது, இவங்களுக்கு அக்காக்கே தெரியும். அது அப்படி சொல்ற அளவுக்கு நடந்திருக்க வேண்டியதில்லை, அழகா அனுமதிச்சுக்கலாம், ஒன்றும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. 8 MP வேற சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அடாவடி பண்ணா அப்படித்தானே பண்ணுவாங்க, அதுல என்ன சந்தேகம்? நான் ராகுல் காந்தி அவர்களை பேச அனுமதிக்கும் சொல்லும் போதே நீங்க பார்லிமெண்ட்ல சபாநாயகருடைய இருக்கையில மேலே ஏறி போய் பேப்பர் தூக்கி திருப்பிச்சிருந்தா நீங்க கிழிச்சிருவீங்க. அப்புறம் என்ன இது சட்டசபையா பாராளுமன்றமா வேற எதுமா? உங்க கட்சி ஆட்சியில் நீங்க பண்ணுவீங்களா? ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேபினட் டிசிஷனை பேப்பர் கிழிச்சு போட்டார். அந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இருக்கா? ஒரு எம்பியா இருக்கக்கூடியவர், மத்திய அமைச்சராக கூட இல்லாத ஒரு கேபினட் டிசிஷனை பேப்பரை கிழிச்சு போட்டார். அவன் அந்த மாதிரி வந்து அசிங்கப்பட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லி நம்ம தொடச்சிட்டு போயிருங்கிறதுக்கான விஷயமா? அப்போ பாராளுமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்குதா இல்லையா? அப்போ வந்து பாராளுமன்ற சபாநாயகரோட இருக்கையில் போய் மேலே ஏறி போய் பேப்பர் கிழிப்பாங்கன்னா அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? நன்றி சார்.